ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடி மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. மலர்மதி அக்கா, அந்த பச்சை காய்கறி எடுத்துட்டு வாங்க. ஆதி தம்பிக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்தாங்கம்மா. சீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி காலையில அவசர அவசரமா சாப்பிடாம போயிட்டாரு. அதான் டிஃபனை பேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்து அனுப்புறாத்த. வலது காலை எடுத்து வை. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. மேடம், ஏய் நீ கூப்பிட்டது எனக்கே கேட்கல. அவசரப்படாதடி, வருவாங்க, வெயிட் பண்ணு. அடேங்க அப்பா, ரொம்ப தான். காலிங் பில் கூட அடிக்க கூடாதா? நீயே கூப்பிடுப்பா. மேம், வாடி உள்ள போலாம். வா. சீதா, நீ யார கேட்டு இந்த தட்டை ஆதிக்கு எடுத்து வச்ச? சொல்லு, அந்த தட்டை நீ எதுக்காக எடுத்து வச்ச? சாரி அத்தை, அது நல்ல பீங்கா தட்டு தான் அத்தை. புதுசு. புதுசா இருந்தா என் பையன் ஆதி எந்த தட்டுல சாப்பிடணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? அத்தை, அது எப்பவாச்சும் என் ஆதி சாதாரண தட்டுல சாப்பிட்டு நீ பாத்திருக்கியா? மன்னிச்சிடுங்க அத்தை, ஏதோ ஞாபகத்துல மறந்து வச்சுட்டேன். மறதியில தான் நடந்துருச்சு. இதான் இந்த அலட்சியத்துக்காக தான் என் ஆதி விஷயத்துல என்ன தவிர வேற யாரையும் நான் நம்புறதில்ல. ராஜமீனாட்சி, அவ எதை தெரியாம பண்ணிட்டா. என்ன இருந்தாலும் சீதா இந்த வீட்டு மூத்த மருமக. இருக்கட்டும் அத்த, எந்த விஷயத்துல யார் வேணாலும் உரிமை எடுத்துக்கிட்டோம். ஆனா என் சின்ன பையன் ஆதி விஷயத்துல சீதாவா இருந்தாலும் சரி, ஆதிய கல்யாணம் பண்ணிட்டு இங்க வர போற அவன் மனைவியா இருந்தாலும் சரி, எனக்கு அடுத்துதான் ஆதி கிட்ட அவங்களுக்கு உரிமை இருக்கு. என் பையன் விஷயத்துல எனக்கு அப்புறம் தான் எல்லாரும். இந்த ராஜ மீனாட்சியை தவிர என் பையன் ஆதித்யா விஷயத்துல தலையிட யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அதை மறந்துடாதீங்க. மத்த பசங்க எப்படியோ, ஆனா பிறந்ததுல இருந்து என் ஆதியை நான் எப்படி வளர்க்கறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஆதி ஒரு மகாராஜா. அவனுக்கான ஒவ்வொரு பொருளையும் நான் பார்த்து பார்த்து வாங்குறேன். அவன் தோள்ல போடுற சட்டையில இருந்து அவன் கால்ல போடுற செருப்பு வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். அவனுக்கு எது நல்லது, எது அவனுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஆதியோட தகுதி என்ன, அவனோட வளர்ப்பு என்ன, அதுதான் என் பையன் ஆதி. டாக்டர் ஆதித்யா. ஏய், யார் நீங்க? மேடம், நான் மகிழினி. இவ மதி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாட்டிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம்.
முன்ன கூட ஒரு முறை ஆ